வணக்கம். கதிர் செய்திகள். ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லையில் மருத்துவ முகாம், நோயாளிகளுக்கு இலவச மருத்துவ சேவை. காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம், குருதிக்கொடை வழங்கிய காங்கிரஸ் பிரமுகர்கள். அண்ணா தொழிற்சங்கத்தில் இணைந்த மாற்று கட்டுமான தொழிற்சங்கத்தினர் நெல்லையில் நடைபெற்ற இணைப்பு விழா. அரிமா சங்கம் நடத்திய சுதந்திர திருவிழா மண்டல மாநாடு, லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பங்கேற்பு. பாளை மனவளர்ச்சி குன்றியோர் பள்ளியில் உணவு உடைகள் வழங்கும் நிகழ்ச்சி, அம்மா பிறந்தநாள் விழா அசத்தும் அதிமுகவினர். 10th+2 மாணவர்களுக்காக வித்யாலட்சுமி வேள்வி பூஜை, எட்டெழுத்து தர்மபதியில் ஆயிரக்கணக்கில் திரண்ட மாணவ மாணவிகள். நெல்லையில் விடிய விடிய ஜே பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள், திரும்பிய திசையெல்லாம் விழா கோலம். ஜே பிறந்தநாள் தினத்தில் தங்கத்தேர் இழுத்த அதிமுக மகளிர் அணியினர், நெல்லையப்பர் கோயிலில் சிறப்பு வழிபாடு. 66வது பிறந்தநாள் விழாவில் 6600 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், பாளையில் அதிமுக நடத்திய பிரம்மாண்ட விழா. ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லையில் மருத்துவ முகாம், நோயாளிகளுக்கு இலவச மருத்துவ சேவை. தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் 66வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சிறப்பு மருத்துவர்களை கொண்டு மாபெரும் மருத்துவ முகாம் பாளையங்கோட்டை பிபிஎல் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இம்முகாமினை மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையேற்றும் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பி. ராஜா செந்தூர் பாண்டியன் எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தும் சிறப்பித்தனர். இந்த முகாமிற்கு வருகை தந்தவர்களை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி முதல்வர் வரவேற்றார். இம்முகாமினை பொறுப்பு மேயர் திரு ஜெகநாதன் என்ற கணேசன், அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் எஸ். முத்துக்கருப்பன், மாநகர மாவட்ட மகளிரணி செயலாளர் விஜிலா சத்யானந்த், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், பாளை மண்டல தலைவர் எம்.சி. ராஜன் மற்றும் மாமன்ற உறுப்பினர் பரமசிவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனைத்து துறை பேராசிரியர்கள், மருத்துவர்கள், மாநகர சுகாதார அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை திறம்பட நடத்தினர். முகாமில் பல்வேறு நோயாளிகளுக்கு இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனை, இசிஜி, அல்ட்ராஸ்கேன் எடுக்கப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இந்த மருத்துவ முகாமில் போலியோ தினத்தை முன்னிட்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தினை அமைச்சர் செந்தூர் பாண்டியன் வழங்கினார். காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம், குருதிக்கொடை வழங்கிய காங்கிரஸ் பிரமுகர்கள். நெல்லையில் விவித் பாரத் ட்ரஸ்ட் மற்றும் நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் வண்ணார்பேட்டை செல்லப்பாண்டியன் பவனத்தில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு நெல்லை மாநகர காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே. ராம்நாத் தலைமை வகித்தார். ஷீபா மாணிக்கம் வரவேற்புரை ஆற்றினார். முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தனுஷ்கோடி ஆதித்தன் முகாமினை துவங்கி வைத்தார். நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராமசுப்பு முன்னிலை வகித்தார். இந்த முகாமில் ஏராளமான காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டு குருதிக்கொடை வழங்கினர். என். அந்தோணி செல்வராஜ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க சி.எஸ். ஜபசிங் நன்றியுரை ஆற்றினார். அண்ணா தொழிற்சங்கத்தில் இணைந்த மாற்று கட்டுமான தொழிற்சங்கத்தினர் நெல்லையில் நடைபெற்ற இணைப்பு விழா. நெல்லையில் அஇஅதிமுகவின் அண்ணா தொழிற்சங்கத்தில் மாற்று கட்டுமான தொழிற்சங்கத்தினர் 1066 பேர் இணையும் பிரம்மாண்டமான இணைப்பு விழா நடைபெற்றது. உடையார்பட்டி வானவில் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழா மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் ஆர். சின்னசாமியின் வழிகாட்டுதலின் பேரில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் எஸ். பொன்னுசாமி தலைமை வகித்தார். இந்த விழாவில் மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் திரு ராஜா பி. செந்தூர் பாண்டியன், மாநகர மாவட்ட கழக செயலாளர் எஸ். முத்துக்கருப்பன், புறநகர மாவட்ட கழக செயலாளர் முருகையா பாண்டியன், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், மாவட்ட மகளிரணி செயலாளர் விஜிலா சத்யானந்த் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் டி.எஸ். துரையப்பா, எஸ். முத்துச்செல்வி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பொறுப்பு மேயர் பி. ஜெகநாதன், பரணி செங்கரலிங்கம், வசந்தி முருகேசன், தச்சை என். கணேசராஜா, தச்சை கே. மாதவன், கல்லூர் வேலாயுதம், ப. இளமதி, பாப்புலர் முத்தையா, சுதா கே. பரமசிவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை நெல்லை மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் ஒருங்கிணைத்திருந்தது.
அரிமா சங்கம் நடத்திய சுதந்திர திருவிழா மண்டல மாநாடு, லயன்ஸ் கிளப் நிர்வாகிகள் பங்கேற்பு. அரிமா சங்கத்தின் சார்பில் வண்ணார்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் கல்லூரியில் சுதந்திர திருவிழா மண்டல மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு எஸ். சுதந்திரலட்சுமி தலைமை வகித்தார். எஸ். ராமலிங்கம் கொடி வணக்கம் செய்தார். ஜான் நெப்போலியன் அரிமா இறைவணக்கம் செய்தார். அரிமா N.K. விஸ்வநாதன் குத்துவிளக்கு ஏற்றினார். சர்வதேச அரிமா நோக்கம் குறித்து எம். பரமசிவனும், லயன்ஸ் நெறிமுறைகள் குறித்து ஆர். சண்முக சுந்தரமும் உரையாற்றினர். அறிமுக உரையை டாக்டர் சங்கர்ராஜனும், துவக்க உரையை உபால்ராஜ் மெக்கனாவும் வழங்கினர். சிறப்பு மலரை சிவகாமி எஸ். ஆறுமுகம் வெளியிட SMJ சந்திரன் பெற்றுக்கொண்டார். சிறப்பு அழைப்பாளராக அண்ணா சிங்காரவேலன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியை எம். கிறிஸ்டோபர், தளவாய் திருமலையப்பன் ஆகியோர் தொகுத்து வழங்கினர். திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை விஷனரிஸ் என்ற மண்டல மாநாடு அரிமா சுதந்திரலட்சுமி ஆகிய நான் என்னுடைய தலைமையின் கீழ் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நெல்லை விஷனரிஸ் அரிமா மண்டலமானது தனக்கு கீழே 14 அரிமா சங்கங்களை உள்ளடக்கியது. 4 வட்டார தலைவர்களையும் 14 அரிமா சங்கங்களையும் உள்ளடக்கி இன்றைய தினம் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாளை மனவளர்ச்சி குன்றியோர் பள்ளியில் உணவு உடைகள் வழங்கும் நிகழ்ச்சி. அம்மா பிறந்தநாள் விழா அசத்தும் அதிமுகவினர். தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிறந்த தின விழாவை முன்னிட்டு பாளை மனவளர்ச்சி குன்றியோர் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு உணவு உடைகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சிக்கு அதிமுகவின் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாப்புலர் முத்தையா தலைமை வகித்தார். முன்னாள் கழக அமைப்பு செயலாளர் எஸ். முருகேசன், நெல்லை மாநகர பொறுப்பு மேயர் பி. ஜெகநாதன், மானூர் ஒன்றிய பெருந்தலைவர் கல்லூர் இ. வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நெல்லை ஆவின் சேர்மன் எஸ். ரமேஷ், அம்மா பேரவைத் தலைவர் ஆர். பி. ஆதித்தன், தச்சை மண்டல சேர்மன் கே. மாதவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் மாநகர மாவட்ட செயலாளர் எஸ். முத்துக்கருப்பன், மகளிரணி செயலாளர் விஜிலா சத்யானந்த், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாவட்ட இணைச் செயலாளர் வசந்தி முருகேசன், மாவட்ட கழக துணைச் செயலாளர் VP மூர்த்தி, தேவகி குழந்தைவேல் மற்றும் தச்சை கணேசராஜா, சுதா பரமசிவன், குறிச்சி டி. சேகர், VT திருமலையப்பன், MC ராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநகர மாவட்ட விவசாய அணி பொருளாளரும் நெல்லை சந்திப்பு நகர கூட்டுறவு வங்கியின் இயக்குநருமான கேபிள் எஸ். சுப்பையா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர்கள் நெல்லை கோமான், கபாலி, முருகன், சடகோபன், தளவாய், EM பாண்டி, வாஸ்து தளவாய், அன்னதாசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நெல்லை சந்திப்பு நகர கூட்டுறவு வங்கியின் தலைவர் ஏ. சுப்பையா, மாநகர மாவட்ட விவசாய அணி தலைவர் பாளை நாகேந்திரன் ஆகியோர் நன்றியுரை ஆற்றினர். 10th+2 மாணவர்களுக்காக வித்யாலட்சுமி வேள்வி பூஜை. 8 எழுத்து தர்மபதியில் ஆயிரக்கணக்கில் திரண்ட மாணவ மாணவிகள். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கு கொள்ளும் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்காக ஸ்ரீ வித்யாலட்சுமி வேள்வி பூஜை நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் அருகன்குளம் ஸ்ரீ எட்டெழுத்து பெருமாள் தர்மபதி ஸ்ரீ மகாதேவ கோபாலகிருஷ்ணர் கோசாலையில் ஸ்ரீ வித்யாலட்சுமி வேள்வி பூஜை நடைபெற்றது. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் தேர்வு எழுத காத்திருக்கும் மாணவ மாணவிகள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதை அடிப்படை நோக்கமாக கொண்டு இந்த வேள்வி நடத்தப்பட்டது. இந்த வேள்வியில் பங்கேற்பதற்காக நெல்லை மாநகரை சுற்றியுள்ள பல்வேறு பள்ளி கல்லூரிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அந்த மாணவர்களுக்கு பல்வேறு தர்ம சிந்தனையாளர்கள் எழுதுபொருட்களை அன்பளிப்பாக வழங்கினர். நெல்லையில் விடிய விடிய ஜே பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள். திரும்பிய திசையெல்லாம் விழா கோலம். நெல்லையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாள் கொண்டாட்டம் விடிய விடிய நடைபெற்றது. ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை டவுன் லட்சுமி திரையரங்கில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் தலைமையில் பட்டிமன்றம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தலைமை வகித்தார். நெல்லை பொறுப்பு மேயர் பி. ஜெகநாதன், நெல்லை பரமசிவன், ப. இளமதி, பாப்புலர் முத்தையா, கே. செந்தில் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநகர மாவட்ட கழக செயலாளர் எஸ். முத்துக்கருப்பன், மாவட்ட மகளிரணி செயலாளர் விஜிலா சத்யானந்த் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிகளை கல்லூர் வேலாயுதம் ஏற்பாடு செய்திருந்தார். பின்னர் நள்ளிரவு 12 மணிக்கு நெல்லை டவுன் வாகையடி முனையில் வான வேடிக்கைகளுடன் பிரம்மாண்டமான கேக் வெட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 66 கிலோ எடையும் 300 அடி நீளமும் கொண்ட பிரம்மாண்டமான கேக்கினை அதிமுகவினர் பொதுமக்களுக்கு வழங்கினர்.
பின்னர் ஜெயலலிதா பிறந்த தினமான 24ஆம் தேதி காலையில் நெல்லை சந்திப்பு சாலைக்குமாரசுவாமி கோயிலுக்கு அதிமுகவினர் பால்குடம் எடுத்து வந்தனர். அதுபோலவே சர்ச் மற்றும் மசூதிகளில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. பின்னர் பிஷப் ஜார்ஜண்ட் மனநலம் குன்றியோர் பள்ளியில் தச்சை கணேசராஜா ஏற்பாட்டின் பேரில் மாணவ மாணவிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பேருந்து நிலையத்தில் புகைப்பட கண்காட்சியும் நடைபெற்றது. மதியம் நெல்லையப்பர் கோயிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே ஜெயலலிதா தனது பிறந்தநாள் தினத்தன்று 40 தொகுதிகளுக்கும் அதிமுகவினர் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தது அதிமுகவினருக்கு கூடுதலாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜே பிறந்தநாள் தினத்தில் தங்கத்தேர் இழுத்த அதிமுக மகளிர் அணியினர். நெல்லையப்பர் கோயிலில் சிறப்பு வழிபாடு. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் தினத்தன்று நெல்லை மாவட்ட அதிமுக மகளிரணி சார்பில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை இந்த ஆண்டு நெல்லை மாவட்ட அதிமுகவினர் உற்சாகமாக பல்வேறு இடங்களில் கொண்டாடி வருகின்றனர். நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவை பிரதமர் இருக்கையில் அமர வைக்க வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் செயல்படும் நெல்லை மாவட்ட அதிமுக மகளிர் அணியினர் சுவாமி நெல்லையப்பர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். நெல்லை மாநகர மாவட்ட அதிமுக மகளிரணி துணைத் தலைவர் புவனேஸ்வரி நெல்லையப்பர் திருக்கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். மாநகர மாவட்ட மகளிரணி செயலாளர் விஜிலா சத்யானந்த், மகளிரணி ஒன்றிய செயலாளர் ராமலட்சுமி உட்பட மகளிரணி நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டனர். தமிழக முதல்வர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று தான் பிரார்த்தனை செய்து தங்கத்தேர் இழுத்ததாக மகளிரணி துணைத் தலைவர் புவனேஸ்வரி தெரிவித்தார். 66வது பிறந்தநாள் விழாவில் 6600 நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள். பாழையில் அதிமுக நடத்திய பிரம்மாண்ட விழா. தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் 66வது பிறந்த தினத்தை முன்னிட்டு 6600 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிரம்மாண்டமான விழா பாளை ஜவஹர் திடலில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு நெல்லை மாநகர மாவட்ட கழக செயலாளரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினருமான எஸ் முத்துக்கருப்பன் தலைமை தாங்கினார். மாவட்ட கழக அவைத்தலைவர் பரணி ஏ சங்கர்லிங்கம், மாவட்ட கழக இணைச் செயலாளர் வசந்தி முருகேசன், மாவட்ட கழக துணைச் செயலாளர் பி மூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ராஜா பி செந்தூர் பாண்டியன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் தமிழ்மகன் உசேன், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் PHP மனோஜ் பாண்டியன், சி சசிகலா புஷ்பா, விஜிலா சத்யானந்த் மற்றும் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் R முருகையா பாண்டியன், நெல்லை சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், சங்கரன்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் முத்துச்செல்வி உட்பட அதிமுக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் 660 நபர்களுக்கு தையல் இயந்திரம், இஸ்திரி பெட்டிகள், 660 நபர்களுக்கு எவர்சில்வர் குடம், 1300 பெண்களுக்கு சேலை, 1000 ஆண்களுக்கு வேஷ்டி, 1650 மாணவிகளுக்கு சுடிதார், 1000 மாணவர்களுக்கு பேண்ட் சட்டை, 200 குடும்ப தலைவிகளுக்கு சமையல் குக்கர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள், டீ கேன்கள், சைக்கிள், விளையாட்டு உபகரணங்கள், விவசாயிகளுக்கான மருந்து தெளிக்கும் இயந்திரங்கள் என பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியை மிகவும் பிரம்மாண்டமாக திருநெல்வேலி மாநகர் மாவட்ட அதிமுக ஏற்பாடு செய்திருந்தது. உள்ளூர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளவும், உங்கள் விளம்பரங்கள் உலகெங்கும் சென்றடையவும் கதிர் டிவியை காணுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.